காஷ்மீரில் பொதுமக்களின் குடியிருப்புகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தும் அதிர்ச்சிகர வீடியோ வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்கிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். நீங்க தொடரலாம். பாகிஸ்தானுடைய குறி எல்லாம் இந்திய ராணுவத்தை சுட்டு வீழ்த்த முடியாது என்பதனால் அப்பாவி இந்திய பொதுமக்களை நோக்கி இருக்கிறது. அவர்கள் இந்தியா கொடுத்த பதிலடிக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் பீதியில் இருந்தவர்கள் இந்தியாவினுடைய பொதுமக்கள் குடியிருப்புகளை நோக்கி தாக்குதல் நடத்த தொடங்கியிருக்கிறார்கள். காஷ்மீருடைய பூஞ்ச் பகுதியில கடந்த 7ஆம் தேதி குடியிருப்பு பாகிஸ்தான் ராணுவம் தாக்கிய அந்த வீடியோ தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதுக்கு முன்பாக 7ஆம் தேதி நள்ளிரவில் தான் இந்தியா 25 நிமிடங்களில் ஆபரேஷன் சிந்தூரை செய்து முடித்திருந்தது. வெற்றிகரமான அந்த மிஷன் சக்சஸை தாங்கிக் கொள்ள முடியாத பாகிஸ்தான் அங்க இருக்கக்கூடிய பீரங்கி மற்றும் அவருடைய பாதுகாப்பு வீரர்கள் மூலமாக பாகிஸ்தானுடைய ராணுவம் இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தியது. குறிப்பாக பூஞ்ச் பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கக்கூடிய குடியிருப்புகளை நோக்கி அவர்கள் குண்டு வீசியதும் அவர்களுடைய பீரங்கி மூலமாக குண்டு வீசியதும் அப்பட்டமான ஒரு கோலத்தனம் என்று சொல்லப்பட்ட நிலையில அவர்கள் தாக்கிய அந்த காட்சிகள் தற்பொழுது வீடியோ வெளியாகி இருக்கிறது. நேராக அவர்கள் வீசக்கூடிய அந்த குண்டு குடியிருப்புக்குள்ளாக வந்து விழுவது அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருக்கிறது. அந்த தரவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாது அமைதியாக வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ளாக பாகிஸ்தான் கோழைத்தனமாக குண்டு வீசக்கூடிய அந்த காட்சிகள் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருக்கிறது. பூஞ்ச் பகுதிகளில் அவர்கள் நடத்திய தாக்குதலில் 13 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக அப்போது தகவல் சொல்லப்பட்டிருந்தது. அந்த தாக்குதல் எவ்வாறு நடந்தது என்பதெல்லாம் இந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிந்திருக்கும். மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பார்ப்பவர்கள் நெஞ்சை பதபதிக்கக்கூடிய வகையில் தான் இந்த காட்சிகள் அமைந்திருக்கிறது. நன்றாக இருக்கக்கூடிய வீடு, அமைதியாக இருக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் ராணுவத்தினுடைய பீரங்கி மூலமாக குண்டுகளை வீசி அந்த அப்பாவி மக்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் தாக்குதல் நடத்தியதுல 50க்கும் மேற்பட்டவர்கள் காயமுற்றிருந்தார்கள். 13 நபர்கள் உயிரிழந்திருந்தார்கள். பாகிஸ்தானுடைய இந்த கோழைத்தனத்துக்கு பதிலடி கொடுத்து அவருடைய பீரங்கிகளையும் ராணுவத்தினுடைய முன்னேறிய படைகளையும் இந்திய ராணுவம் அடித்து அழித்தொழித்தது. இந்த நிலையில தற்பொழுது அவர்கள் தாக்கிய பொழுது அந்த இடங்களில் இருந்த காட்சிகள் தெரிகின்றன. வீடு வழக்கமான ஒரு இயல்பான நிலையில இருக்கக்கூடிய இடத்தின் மீது திடீரென குண்டு விழக்கூடிய அந்த நிலையை பார்க்க முடிகிறது. குண்டு விழுந்ததும் அந்த பகுதி முழுவதுமே புகையால் சூழ்ந்து விடுகிறது. இதனால் சிசிடிவி கேமராக்கள் செயல்பட்டாலும் கூட வெறும் அந்த புகை சூழ்ந்த காட்சிகள் மட்டும்தான் இருக்கிறது. நல்ல முறையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் விழக்கூடிய அந்த காட்சியானது நாம் பார்த்த மற்றொரு பகுதி, அதாவது ஒரே வீட்டினுடைய மற்றொரு திசையில் இருக்கக்கூடிய இன்னொரு சிசிடிவி கேமராவுடைய காட்சிகள் தான் இவை. இந்த 2 காட்சிகளும் பார்க்கக்கூடியவருடைய நெஞ்சை பதப்பதைக்கு வைக்கும் நிலையில் இருக்கிறது. இதற்கெல்லாம் பதிலடி கொடுப்பதற்கு விதமாகத்தான் பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக ஒரு பதற்றமான நிலையை பாகிஸ்தான் தொடர்ந்து வந்தால் இது மேலும் ஒரு உச்சபட்ச பதற்ற நிலைக்கு கொண்டு செல்லும். அது ஒரு போரை கொண்டு செல்லும் என்ற நிலைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது வரையிலும் இந்த போர் பதற்றமான நிலையில இரு நாடுகளும் அந்த இரு நாட்டினுடைய ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குவதுதான் இயல்பாக கூடிய சூழல்ல பாகிஸ்தான் ராணுவம் ஒரு போர் அறம் கூட இல்லாது அவர்கள் தாக்கக்கூடியது அனைத்தும் குடியிருப்பு பகுதியில் நோக்கி இருப்பதாக விமர்சனங்கள் உலக நாடு மத்தியில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஐநா உள்ளிட்ட சபைகள்ல, சர்வதேச சபைகள்ல பாகிஸ்தானுடைய முகம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய இந்த செயல்கள் உலக அரங்கில் கண்டிக்கத்தக்கதாகவும் இருக்கிறது. ஏனெனில் இந்தியா தாக்குதல் நடத்தியது பயங்கரவாதிகளுடைய கூடாரம். ஆனால் பயங்கரவாதிகளுக்கு உடனின்று அவர்கள் பொதுமக்கள் என்று அவர்களுக்கு ராணுவ மரியாதையை பாகிஸ்தான் தருகிறது. அதற்கு பதிலாக இந்தியாவினுடைய அப்பாவி மக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மீது நாம் பார்க்கக்கூடிய காட்சி காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய பூஞ்ச் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு சராசரியான ஒரு குடும்பத்தினுடைய வீடு, அந்த வீட்டுக்குள்ளாக அவர்கள் வீசக்கூடிய இந்த குண்டு வீசக்கூடிய இந்த காட்சி தான் சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. இந்த காட்சிகள் பார்க்கும் பொழுது ஒரு பதபதிக்கக்கூடியதாக இருக்கின்றன. அந்த குண்டு விழுந்ததுமே அங்கு கரும் புகைகள் எழும்புகிறது. அந்த இடம் பகுதி முழுவதுமே அடுத்து அங்க இருக்கக்கூடியவர்கள் தப்பித்து செல்வதற்கோ அல்லது உடனிருந்தவர்கள் என்ன ஆனது என்று தெரிந்து கொள்வதற்கோ முடியாத வகையில கடுமையான குண்டுவீச்சு மூலமாக அந்த தாக்குதலை நடத்துகிறார்கள். அந்த தாக்குதலில் இருந்து சமாளித்து உயிர் பிழைத்தவர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் எனவும் அதில் உயிரிழந்தவர்கள் 13 நபர்கள் எனவும் சொல்லப்பட்டது. 7ஆம் தேதி இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. இது இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்று பயங்கரவாதிகளுக்கு எதிராக 9 இடங்களில் பாகிஸ்தானுக்குள்ளாக தாக்குதல் நடத்திய அன்று காலை பொழுது நேரத்தில் இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக பாகிஸ்தான் நடத்திய பதில் தாக்குதல் தான் இந்த காட்சிகள். பாகிஸ்தான் உண்மையிலேயே ராணுவ அரசுடன் இருந்திருந்தால் அவர்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிராக
அவருடைய தாக்குதலை நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் மாறாக பயங்கரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்திய இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். அப்படி தாக்குதல் நடத்தியிருந்தாலும் இந்திய ராணுவத்தினுடைய நிலைகள் மீதும் இந்திய ராணுவத்தை மீது தாக்குதல் நடத்துவதுதான் போர் மரபாகவும் கருதப்படும். ஆனால் அதையும் மீறி மக்கள் குடியிருப்புக்குள்ளாக எல்லையோரம் இருக்கக்கூடிய இந்தியாவின் அப்பாவி மக்கள் மீது, இந்தியாவுடைய குடியிருப்புகள் மீது பாகிஸ்தான் குண்டு எறிந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதனுடைய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாக இருக்கின்றன. தொடர்ந்து 7ஆம் தேதி அன்று நடைபெற்ற சம்பவத்தினுடைய காட்சிகள் தான் இவை. ஒரு வீட்டினுடைய 2 பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கிறது. இதன் மூலமாக சர்வதேச அரங்கில் பாகிஸ்தான் குடியிருப்புக்குள்ளாக தான் குண்டு வீசியது என்பதை ஆதாரப்பூர்வமாக இந்தியா அம்பலப்படுத்த முடியும். அதற்கு இது மேலும் ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.